இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியர்களுக்கு அவர்கள் சட்டவிரோதமாக சென்றவர்கள் என்றாலும் அதைவிட 3 மடங்கு சட்டவிரோதமாக சென்றவர்கள் சிலிக்கானில் இருக்கிறார். H1 அதிகாரப்பூர்வமான அட்டை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கிரீன் கார்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கை ஒரு 20 ஆண்டுகளில் யாரெல்லாம் சட்டபூர்வமாக வந்தார்கள், யாரெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக வந்தார்கள் என்கிற அறிக்கையை அவர்கள் வெளியிட வேண்டும். பொய். இன்றைக்கு அமெரிக்கா திருப்பி அனுப்பி இருக்கிற விதம் இருக்கிறது அல்லவா, அது அரசியல் சாசனத்தை, உலக அரசியல் சாசனத்தை ஐக்கிய நாடுகள் சபையை அங்கீகரித்திருக்கிற புலம்பெயர்ந்தவர்கள், அவுட்லேண்டர்ஸ், யுத்த காலங்களில் வாழ்வு தேடி பிற நாடுகளின் எல்லைகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா, அவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்கிற சர்வதேச விதி இருக்கிறது. அந்த விதியில் அமெரிக்கா கையெழுத்திட்டு இருக்கிறது. இந்தியா இன்னும் கையெழுத்திட தயங்குகிறது. கையெழுத்திட்ட அமெரிக்காவே அந்த விதியை அப்பட்டமாக விடுவது எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வியை இந்திய நாடாளுமன்றம் எழுப்ப வேண்டுமா இல்லையா? அது என்ன கை கால்களுக்கு விளங்கிடுவது? எங்கள் மருது சகோதரர்களை தூக்கிலிடுகிற போது நீங்கள் கை கால்களுக்கு விளங்கிட்டீர்கள். பகவத்சிங்கை தூக்கிலிடுகிற போது கை கால்களுக்கு விளங்கிட்டீர்கள். உமர் முக்தாரை, மகத்தான விடுதலை இயக்கத்தின் தலைவர் உமர் முக்தாரை தூக்கிலிடுகிற போது கை கால்களுக்கு விளங்கிட்டீர்கள். சதாம் ஹுசேன் கைகளால் கைகளை சங்கிலியால் பிணைத்தீர்கள். ஒரே ஒரு சிரிப்புதான். உனது விசாரணையும் உனது தூக்கமடையும் எனக்கு துச்சம் என்று ஒரு புன்சிரிப்பை சதாம் ஹுசேன் உதிர்த்தார். வெட்கப்பட்டது அமெரிக்கா ஏகாதிபத்தியம். அதென்ன தூக்கிலிடுவது? தூக்கிலிடுகிற போது கை கால்களுக்கு விளங்கிடுவது, திருப்பி அனுப்புகிற போது கை கால்களுக்கு விளங்கிடுவது. நண்பர்களே, தோழர்களே, இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்தியாவுடைய பிரதமருக்கு இதை பதிவு செய்து பிரதமருக்கு அனுப்புங்கள். உளவு பிரிவு 2வது உலக யுத்த சூழல், இதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இத்தாலியில் தங்கியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு. இந்தியா திரும்புவதற்கு முசோலினி இதை அறிந்து நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். ராணுவ தளபதியே வருகிறார். அது அவன் நாடு. முசோலினி நினைத்தால் எதையும் செய்ய முடியும். நேரு சொல்கிறார், நான் சந்திக்க விரும்பவில்லை. ஏன்? மீண்டும் அவரே வருகிறார் தொலைபேசியில், நான் உங்களை சந்திக்க விரும்பவில்லை. என்ன காரணம்? காந்தி உங்களை சந்தித்ததாக பொய் பிரச்சாரம். காந்தியும் நானும் இந்தியாவும் யுத்த எதிர்ப்பு நாடுகள். போர் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் காந்தியை சந்தித்ததாக சொல்வது என்பது யுத்தத்தை ஆதரிப்பதற்கு சமம். எனவே யுத்த எதிர்ப்பு சமாதானத்தை, இந்தியாவுடைய இறையாண்மை என்பதே சமாதானம். அதன் பக்கம் இருக்கிற நான் உன்னை சந்தித்தால் போருக்கு ஆதரவுகோல் ஆகிவிடும். எனவே உன்னை சந்திக்க விரும்பவில்லை என்று சொன்னார். சொன்னது யார்? நேரு. எங்கே? இத்தாலியில். ஆனால் 5-6 தினங்களுக்கு முன்னால் இந்தியர்களுக்கு கைவிடுகிறார்கள், கால்களுக்கு விலங்கிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்று கட்டித் தழுவுகிறீர்களே. ஒரு நாட்டின் பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஜவஹர்லால் நேருடைய வரலாறை பிடித்தாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்தியாவின் பிரதமரை நாங்கள் இன்றைக்கு கண்டிக்கிறோம். சரி, இந்திய நாடாளுமன்றம் என்ன செய்கிறது? எதிர்கட்சிகள் தான் போர் எழுப்புகிறது. ஏன் அமெரிக்காவை கண்டிக்க மறுக்கிறீர்கள்? சர்வதேச விதியை நீங்கள் மீறியது சர்வதேச குற்றம் என்று கூட அல்ல. குறைந்தபட்சம் இந்தியா ஏற்கவில்லை என்று சொல்கிற துணிச்சல் இந்திய நாடாளுமன்றத்துக்கு இல்லையே. உலகத்தின் எவ்வளவு பெரிய நாடாளுமன்றம் இது. இங்கே அமர்ந்திருக்கிற மேதைகள் இருந்து பெரிய மேதைகள் கட்டி அமைத்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியா. அமெரிக்காவை கண்டு அஞ்சுகிறதா? அமெரிக்காவை கண்டு இந்திய நாடாளுமன்றம் அஞ்சுகிறது என்று சொன்னால் இந்திய நாடாளுமன்றம் பொருள் இழந்து விட்டது. எனவே இது இப்படியே நீடிக்க கூடாது. இது ஒரு கணமும் நீடிக்க கூடாது. அடுத்து இந்தியாவுடைய மகத்தான அரசியல், வெளியுறவு அரசியல் கொள்கையிலே மிகுந்த ஈடுபாடுள்ள அரசியல் கட்சிகள் இந்திய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அப்போதுதான் இந்திய மக்களுக்கும் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நான் முடிக்கிறேன் நண்பர்களே. சோவியத் யூனியன் அது இன்றைக்கு இல்லை. இன்றைக்கும் பேசுகிறார்கள் சிலர். நமது இடத்திலிருந்தே பேசுகிறார்கள். ஸ்டாலின் சர்வாதிகாரி என்று. 2வது உலக யுத்தம், பேட்டில் ஃபார் பெர்லின், பேட்டில் ஃபார் மாஸ்கோ. இப்பொழுது போட்டு பாருங்கள், எத்தனை லட்சம் பேர், 2 கோடி சோவியத் யூனியன். செஞ்சேனை வீரர்கள் பலி கொண்டுதான் ரெய்ஸ்டாக், அந்த ரெய்ஸ்டாக்கை நேரில் பார்த்தவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் நமது மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். 2 கோடி என்பது சாதாரணம் அல்ல. 2 கோடி கம்யூனிஸ்டுகள் உயிரை கொடுத்து ரெய்ஸ்டாக் கட்டிடத்தில் செங்கொடியை ஏற்ற பிறகுதான் 2வது உலக யுத்தம் முடிவுக்கு வந்தது. இது சொல்வதற்கு காரணம் 12 லட்சம்
ஜெர்மானிய வீரர்களை கை கால்களுக்கு விளங்கிட்டல்ல, தோற்று போனவர்களை மிகுந்த கௌரவத்தோடு அந்த பணிகாலத்தில் பணி உடைகளை தந்து கௌரவமாக அனுப்பி வைத்தார் ஸ்டாலின். யார் சர்வாதிகாரி? ஸ்டாலினா இன்றைக்கு ஏகாதிபத்திய ட்ரம்பா? வரலாறு தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.